ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கை பாருங்கள். இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 நம்பர்ஸும் ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அந்த 4 நம்பர்ஸும் பி, கியூ, ஆர் அண்ட் எஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ். இதில் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர் இஸ் கிரேட்டர் தேன் பி ஆஸ் வெல் அஸ் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பி, கியூ, ஆர் இந்த 3 எண்களையும் இதில் ஒப்பிட்டாங்க. இதில் ஆர் தான் இருக்கிறதுலே பெருசு இந்த 3 நம்பரை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் இஸ் நாட் த லார்ஜஸ்ட். அதாவது இந்த 4 எண்களில் மிகப்பெரிய எண் எஸ் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், எஸ்ஸை விட ஆர் அப்படிங்கிறது பெருசு. அதாவது பி, கியூ அண்ட் எஸ் இந்த 3 எண்களை விட ஆர் அப்படிங்கிற எண் தான் பெருசு. சரி, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு. among 4 numbers P, Q, R and S, which one is the largest அப்படின்னா R is the largest. சரி, இதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் வச்சு நாம் இந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா R, P அண்டு Q இந்த 3 தான் ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அதில் R அப்படிங்கிறது தான் பெருசு. அதே போல் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் எதுவும் சொல்ல முடியாது. காரணம் எஸ் இஸ் நாட் த லார்ஜஸ்ட் ஒன் அப்படிங்கிறாங்க. இந்த 4 எண்கள்லேயே மிக பெருசு எஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீதி இருக்கிற இந்த 3 எண்களுமே எஸ்ஸை விட பெருசு தான். அதில் எது ரொம்ப பெருசுன்னு தெரியாது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சாச்சு. S1 தனியாகவோ அல்லது S2 தனியாகவோ இந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிக்கிறது பயன்படாது, போதுமானதாக இருக்காது. ஸோ இங்கே சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் இஸ் ஏ ப்ரைம் நம்பர், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது என் லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் ஆஃப் 1 when divided by 4. அதாவது அந்த நம்பர் என் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை 4ஆல் வகுக்கும்பொழுது மீதி 1 கிடைக்கும். இதுதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. கேள்வி என்னென்னு பாருங்கள். இஃப் என் இஸ் ஏ யூனிக் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 10 and 20 தென் வாட் இஸ் என். அதாவது என் அப்படிங்கிறது 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட எண்கள் இருக்கக்கூடிய ஒற்றை பகா எண் அப்படின்னா, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு என்ன கண்டிஷன் பாருங்கள், 4ஆல் வகுக்கிறப்ப மீதி 1 வரணும், அதுதான் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு 10க்கும் 20க்கும் இடையில் இந்த எண் அப்படிங்கிற ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண், ஒற்றை எண், அதாவது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன, அதான் கேள்விங்க. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கணும். சரி, இப்போ நாம் 10க்கு 20க்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். 11 ஒரு ப்ரைம் நம்பர், அடுத்தது 13 ஒரு ப்ரைம் நம்பர், அடுத்தது 17 ஒரு ப்ரைம் நம்பர், அடுத்தது 19 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி பார்த்தா அந்த ப்ரைம் நம்பர்ஸில் எந்த நம்பர் 4ஆல் வகுத்தா மீதி 1 வருதுன்னு பார்க்கணும். அப்படி செக் பண்ணும்பொழுது 11 4ஆல் வகுத்தா மீதி 3 வரும், 19 4ஆல் வகுத்தா மீதி 3 வரும், 13 4ஆல் வகுத்தா மீதி 1, அதே போல் 17 4ஆல் வகுத்தா மீதி 1. இப்போது இந்த கண்டிஷன் உட்பட்டு இங்கே 2 நம்பர் இருக்குது, அதாவது 13 மற்றும் 17. இந்த 2 ப்ரைம் நம்பர்ஸுமே அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் உட்பட்டு வருது. அப்போ இதில் எந்த ப்ரைம் நம்பரை நாம் ஆன்சராக எடுத்துக்க முடியும்? இப்போ அவங்க சொல்கிறது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அங்கே ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைம் நம்பர் எது? இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அவங்க சொன்ன நிபந்தனைக்கு உட்பட்டு நமக்கு இங்கே 2 ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்குது, அதாவது 13 மற்றும் 17. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பத்தாது. ஆக இதுக்கு ஒத்து போகிற மாதிரி அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், S1 alone is sufficient to answer the question. இல்லை, இது தப்பு. ஏன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு போதுமானதாக இல்லை. அப்போ S2 alone is sufficient to answer the question, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்தது S1 and S2 together are sufficient to answer the question, but neither S1 nor S2 alone is sufficient to answer the question, இதுவும் தப்பு. ஏன்னா S1 and S2 ரெண்டும் சேர்ந்து போதுமானதாக இருக்கும், அதே சமயத்தில் S1 தனியாகவோ அல்லது S2 தனியாகவோ போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறாங்க, அதுவும் தப்பு. கடைசி ஆப்ஷன் பாருங்கள்,
இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு S1 அண்ட் S2 ரெண்டும் சேர்ந்து போதுமானதாக இல்லை. ஸோ இதுதான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் மேலும் சில கணக்குகளை பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.